நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்கள் தான் தாழ்வாழ்க. களிமா டீச்சர் வணக்கம். இந்த பணி நிறைவு உங்களை நாடி வந்து விட்டது. நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று. நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டேன், நீங்கள் பணி ஓய்வு பெறும் பொழுது ஒரு துணை தலைமை ஆசிரியராக பணி ஓய்வு பெறுங்க அப்படின்னு. அதற்கேற்ற போல என் குரலுக்கு செவி சாய்த்து இந்த வேலையில் நீங்கள் பணி ஓய்வு பெறப்போகிறீர்கள். அந்த வகையில் நீங்கள் எப்பொழுதும் உங்கள் குடும்பத்தாருடன் மிக்க மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நிறைய இடங்களுக்கு சுற்றி பார்க்க போங்க, சரிங்களா? ஓகே, உங்களை எப்பொழுதுமே மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அனைவரும் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். இந்த வேளையில் இந்த பள்ளிக்கு ஒரு துணை தலைமை ஆசிரியராக ஆணித்தரமாக இருந்து என்னுடன் துணை புரிந்து வழி நடத்துவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த நீங்கள், இந்த வேளையில் உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. களிமா டீச்சர் என்றும் சந்தோஷமாக இருங்க. இந்த பள்ளி எப்பொழுதுமே உங்களை வரவேற்கும். அந்த வகையில் நீங்கள் நிறைவுடன் பணி ஓய்வு பெற்று நீண்ட ஆயுளுடன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி களிமா டீச்சர். ஆல் த பெஸ்ட். பி ஹாப்பி ஆல்வேஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆசிரியை காளியம்மா என்னோட மனைவியோட பதவி ஓய்வு நாள். அவங்களுக்கு முதல்ல நான் வணக்கத்தையும் நன்றியையும் சொல்லிக் கொள்கிறேன். அவங்கள பற்றி சிறு குறிப்பு நான் சொல்லவிருக்கிறேன். அவங்க எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்த பிறகு எங்கள் வீட்டில் எல்லா வேலையும் அவங்க தான் முன்னிறுத்தி செய்வாங்க. எல்லா வேலையும் சிறப்பாக செய்வாங்க. நல்ல பண்புள்ள ஒரு ஆசிரியை. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சவங்க. எந்த வேலையாக இருந்தாலும் எந்த நிகழ்வாக இருந்தாலும் சிறப்பாக செய்து முடிப்பாங்க. முறையாகவும் சரியாகவும் தருண நேரத்தில் தக்க நேரத்தில் செய்து முடிக்கும் வல்லமையும் ஆற்றலும் படைத்தவர் அவர். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அவங்கள. எந்த நேரமும் கலக்கலன்னு சிரிச்சிட்டு இருப்பாங்க. அடுத்து பள்ளிக்கூடத்தில் பார்த்தா எல்லா ஆசிரியருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க வேலையை கற்றல் கற்பித்தலை மிகவும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு ஆசிரியை. பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்தாலும் அப்போதுக்கு அப்போ என்கிட்ட சொல்லிடுவாங்க. பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்தாலும் என்கிட்ட கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர். கொஞ்ச காலமாக எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. அப்பொழுது எனக்கு ஆறுதலாகவும் உதவியாகவும் இருந்து தக்க தருணத்தில் உதவியை செய்து எனக்கு வலதுகரமாக இருந்து பேருதவியாற்றிய என் மனைவிக்கு இந்நேரத்தில் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய பேர பிள்ளைங்க, சொந்தக்காரங்க அனைவருக்கும் எங்கள் மனைவி காளியம்மாவை ரொம்ப பிடிக்கும். வரவங்களுக்கு முகம் சுளிக்காமல் சாப்பாடுகளும் உபசரிப்புகளும் செய்து கொடுப்பார். அவர் எங்கள் மகள் ஒரு மருத்துவர். அவர் ஆரம்ப பள்ளியிலிருந்து இடைநிலை பள்ளி, மெட்ரிகுலேஷன், யூனிவர்சிட்டி வரை படித்து இன்று ஒரு மருத்துவராக இருப்பதற்கு மிகவும் உறுதுணையாக பணியாற்றி வந்துள்ளார். அவருடைய சேவையை என்றென்றும் நான் மறவேன். நன்றி, வணக்கம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்கள் தான் தாழ்வாழ்க. இந்த காணொளி வாயிலாக அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு இப்பள்ளியின் நிர்வாகத்துறை துணை தலைமை ஆசிரியை எனது தங்கை திருமதி ரா காளியம்மாள் அவர்கள் பணி ஓய்வு பெறுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அவர் இந்த பணி செய்யும் காலகட்டத்தில் மிகவும் இந்த பணியில் அக்கறை கொண்டவர். ஆசிரியர் தொழில்னா உன்னை அர்ப்பணி என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் அவர் உண்மையிலேயே ஒரு அருமையான சுறுசுறுப்பான ஒரு ஆசிரியர். அவர்கிட்ட நல்ல அருமையான பழக்கங்கள் இருக்கின்றது.
குறிப்பாக நேர ஒதுக்கீடு, சாப்பாடு கண்ட கண்ட நேரத்தில்லாம் அவர் சாப்பிட மாட்டாரு. நல்ல ஒரு அருமையான பழக்க வழக்கங்களை கொண்டவர், மரியாதையா பேசக்கூடியவர். அதே வேளையில இந்த அவரு வாழ்க்கைப்பட்டு வந்த இந்த குடும்பம் உண்மையிலே பெரிய குடும்பம். அந்த குடும்பத்துல ஒரு மருமகளாக இருந்து குடும்பத்தையும் நன்றாக கட்டி காப்பவர். எல்லோரிடமும் மிகவும் அன்பாக பழகுபவர். சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, மிகவும் மரியாதையுடன் அவர் பழகுவார். இன்று 30/4/2026 அவருக்கு பணி ஓய்வு பெறும் அவருக்கு ஜெயபாலன் கற்பகம் குடும்பத்தினர் சார்பில் வாழ்த்துக்கள் கூறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே வேளையில் கடவுள் அவருக்கும் என்னுடைய மைத்துனருக்கும் சுந்தரராஜன் அவர்களுக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கடவுள் வழங்கணும் அப்படி சொல்லி இந்த வேலையில நான் கேட்டுக்கொள்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைய இந்த சிறப்பான நாளில் எங்கள் அன்பு அத்தை அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழாவில் எனக்கு பேச வாய்ப்பு கிடைத்தமைக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் அத்தை எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதலே அவரை நான் ஒரு ஆசிரியராகத்தான் பார்த்துள்ளேன். பல ஆண்டுகளாக அவர் தனது அறிவையும் அனுபவத்தையும் பகிர்ந்து பல மாணவர்களின் எதிர்காலத்தை வளமாக ஆக்கியுள்ளார் என்பதை இங்கு சொல்வதில் நான் மிகவும் பெருமையாக கொள்கிறேன். என் அத்தை ஒரு சிறந்த ஆசிரியர் மட்டுமல்ல, அவர் ஒரு சிறந்த சகோதரி, மனைவி மற்றும் தாயாக தன் கடமையை சிறப்பாக செய்துள்ளார். அவர் தனது ஒழுக்கம், பொறுப்பு மற்றும் அர்ப்பணிப்புடன் தன் அனைத்து பணிகளையும் செய்வார். அத்தை, இது ஓய்வு அல்ல, அடுத்த ஒரு தொடக்கம், வாழ்வின் தொடக்கம். அத்தை, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நான் நம் குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று பணி ஓய்வு பெறும் மைத்துனி திருமதி காளியம்மா சுந்தரராஜன் அவர்களின் பணி ஓய்வு முன்னிட்டு எங்களின் இனிய வாழ்த்துக்கள். அவரின் அர்ப்பணிப்பு மிக மிக சிறந்த ஒன்று. அவர் இந்த ஓய்வு பணி என்பது இறுதி அன்று, இது அவர் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம். இறை அருளால் நல்ல ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் எல்லா வளமும் பெற்று சிறப்பாக வாழ எங்களின் வாழ்த்துக்கள். Good day, Sylvie. Happy retirement. Take care. Enjoy your retirement. Thank you. Retirement day, Patti. We love you, Patti. We love you. Happy retirement, அத்தை. ஹாப்பி ரிட்டைர்மெண்ட். எங்கள் செல்வியத்தை சொல்லணும்னா அவங்க தான் என்னோட டீச்சர், ரைட்? ஸோ எங்கள் செல்வியத்தை அவங்களோட ஐக்கோனிக்னா அவங்களோட காது திருவிழு. காது திருவிழுது அவங்க கிட்ட படித்த எல்லாருமே மறக்க முடியாது. நானும் மறக்கல, எனக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு, ரைட்? ஸோ ரிகார்ட்லெஸ், thank you Atta for your teaching, for your guidance in every stage of life. Very meaningful to us. Yeah. So God bless always Atta and be happy always. Right? ஹாய் அத்தை, ஹாப்பி ரிட்டையர்மெண்ட். அத்தைன்னு சொல்கிறத விட எனக்கு ஒரு அழகான அக்கா, அன்பான அக்கா. ஸோ அவங்கனால தான் நானும் இப்போ ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். அத்தை,
இந்த அடுத்த ஜேர்னி உங்களுக்கு சிறப்பாக சந்தோஷமாக அமையணும், ஹெல்த்தியாக இருக்கணும், பெண்டிங்கில் இருக்கின்ற ஆசைகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறணும். ஸோ இந்த ஜேர்னி உங்களுக்கு ஒரு சிறப்பான அழகான ஜேர்னியாக அமையறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பி ஹாப்பி, சந்தோஷமாக இருங்க. பாய், ஹாப்பி ரிட்டையர்மெண்ட். ஹலோ அத்தை, ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் டே டு யூ. செல்லி அத்தை வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து மொதல் டீச்சர். அஃப்கோர்ஸ் எங்களுக்கெல்லாம் மொதல் டீச்சர் அவங்க தான். ஸோ wherever we are now, அது பார்ஷலி வந்து அவங்களோட கைடன்ஸ்னால. ஸோ ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் அத்தை. ஓகே, டேக் கேர், என்ஜாய் யுவர் டேஸ். ரொம்ப போரிங் ஆயிடுச்சுன்னா ரிட்டையர் பண்ண கேட்ட சொல்லுங்கள். கொந்தால 2 பேர் இருக்கானுங்க, டியூஷன் கண்டினியூ பண்ணிடுங்க, பிரச்சனை இல்லை அத்தை. யூ டேக் கேர், பாய். நமச்சிவாய வாழ்க, நாதம் தாழ் வாழ்க, இமை பொழுதும் நெஞ்சு நீங்காதான் தாழ் வாழ்க என்று பணி நிறைவு பெறும் கதாநாயகியே, என் அன்பு தம்பி மனைவி திருமதி காளியம்மா அவர்களுக்கு முதலில் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் கண்ணியம், கடமை, கட்டுப்பாடு என்ற கொள்கையுடன் பள்ளியில் மட்டுமல்லாமல் எங்கள் குடும்பத்திலும் அதே கோட்பாடுடன் செயல்படுவார். இந்த பணி நிறைவுக்கு பின் எங்கள் குடும்ப தாய் பறவை திருமதி காளியம்மா பல்லாண்டு காலம் நீடோழி சீரும் சிறப்புமாக வாழ வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பினை கொடுத்த பள்ளி நிர்வாகத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அன்பார்ந்த ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இன்று பணி நிறைவு பெறும் எனது அத்தை ஆசிரியை திருமதி காளியம்மா அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்று வந்து ஒரு சிறப்பான நாள், ஒரு அருமையான ஆசிரியரின் பணி நிறைவு விழா. அதாவது அத்தையை பத்தி சொல்லணும்னா அவங்கள பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும், எங்களுக்கும் தெரியும். அவங்கள வந்து ஒரு ஃபேமிலி மெம்பராகவும் சரி, ஆசிரியராகவும் சரி, எவ்வளவு டெடிகேட்டடா இருப்பாங்க, எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க, ஒரு டிசிப்ளின்டான ஒரு ஆளு, ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு வேலையை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்றது வந்து எப்பொழுதுமே எங்களுக்கும் டீச் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் டீச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எந்த ஒரு மேஜர் டிசிஷன் இருந்தாலுமே எங்க குடும்பத்துல வந்து அத்தையோட பங்கேற்பு இருக்கணும் அப்படின்னு நாங்க எப்பொழுதுமே விரும்புவோம். ஏன்னா அத்தையோட திங்கிங் வந்து வெரி ரேஷனலா இருக்கும். அதாவது ஒரு விஷயத்தை வந்து அதோடைய எல்லா கோணங்களையும் யோசிச்சு எடுக்கக்கூடிய முடிவு வந்து ரொம்ப சரியாக இருக்கும். ஸோ அத்தை வந்து ஒரு ஆசிரியராக இவ்வளவு நாள் பணிபுரிந்து இந்த பள்ளியில இருந்து அவங்களுக்கு இந்த பள்ளிக்கூடம் எவ்வளவு பிடிக்கும், இந்த ஆசிரியர்கள் எவ்வளவு பிடிக்கும், இந்த மாணவர்கள் எவ்வளவு பிடிக்கும்னு கண்டிப்பாக அது எல்லாமே தெரிஞ்சவங்க தான் நாங்க. உங்களுடைய இந்த இவ்வளவு நாள் எவ்வளவு அன்பு கொடுத்திருப்பீங்க அவங்களுக்கு அப்படின்னு கண்டிப்பாக தெரியும். இந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக மிக நன்றி. அத்தையோட வாழ்க்கையில இதுக்கு மேல ரொம்ப ஒரு அமைதியும் ஆரோக்கியமும் சந்தோஷமும் இருக்கணும். எப்போதுமே நீங்க ஹாப்பியா இருக்கணும். அத்தை கீப் இன்ஸ்பைரிங் அஸ். யூ ஹேவ் ஆல்வேஸ் இன்ஸ்பைர்ட் அஸ் அண்ட் யூ ஹேவ் ஆல்வேஸ் பீன் அ கிரேட் ரோல் மாடல் ஃபார் அஸ். நீங்க எப்படி இருக்கணும், நீங்க எங்களை பாத்துக்கிறது எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். நான் வந்து இது எனக்காக மட்டும் சொல்லல, என்னுடைய பிரதர்ஸா இருக்கட்டும், என்னுடைய கசின்ஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே இதை ஒத்திப்பாங்க. ஸோ எல்லாரோட ரிப்ரசன்டேட்டிவ்மாவுமே சரி, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. Hi Sylvia Ka, happy retirement day to you. All the best to you. கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்க ஆயுளோட ஆரோக்கியமா இருக்கணும்னு. Enjoy your permanent holiday. வணக்கம் செல்வி. வணக்கம் அம்மா. காளியம்மா டீச்சர் எப்படி இருக்கீங்க? இன்று முதல் ஆசிரியர் அறப்பணியிலிருந்து பணி ஓய்வு பெறும் தங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அம்மா. உங்களுக்கும் வயதாகிவிட்டதோ ஆச்சரியமாக இருக்கிறது செல்வி. ஆனால் இது வந்து நீங்களே சற்று முன்னதாகவே இந்த பணி ஓய்வு எடுத்துக்கொண்டதை நான் கேள்விப்பட்டேன். இருப்பினும் நீங்கள் வந்து ஆசிரியர் பணியில் மிகவும் தனித்துவம் வாய்ந்தவர் என்பது எனக்கு நன்றாக தெரியும். உங்களுடன் நான்
வேலையில் இருந்தபோது நீங்கள் எப்படி அர்ப்பணிப்புணர்வோடும் ஆளுமையுடனும் மாணவர்கள் பால் அக்கறையுடனும் பணி செய்தது எனக்கு நன்றாக தெரியும். நீங்கள் ஒரு சிறந்த ஆசிரியர் அம்மா. உங்களுடைய பணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இனி வரும் நாட்கள் ஆசிரியர் பணி அகம் நிறை பணி, ஆத்மார்த்தமான பணி. அப்பணிதனை நேர்மை, விடாமுயற்சி, தொழில் பற்று என்பவற்றுடன் ஆற்றி இன்று ஓய்வு பெறுகிறார் திரு ரெங்கசாமி குடும்பத்தினரின் ஒளி சுடர் ஆசிரியை திருமதி காளியம்மா. ஆசான் வரையும் வண்ண கோலங்களே மாணவ மணிகள். நீங்கள் வரைந்த கோலங்கள் எத்தனை எத்தனை. இன்று உங்கள் ஓய்வு நாள். பணி ஓய்வல்ல இது, பணி நிறைவென்பேன். ஏனியாய் நின்று ஏற்றமும் கொடுத்து பிள்ளைகள் உயர பெருமிதம் கொண்டீர்கள். அறியாமைகளையும் அருந்தொண்டு புரிந்து அன்னையைப் போல் அகத்தினில் பதிந்து எண்ணத்தில் உயர்ந்து மாணவ மனங்களில் நிறைந்தீர்கள். ஓய்வு காலம் வளமும் நலமும் தந்து தாங்கள் இனிதே வாழ குடும்ப உறுப்பினர்கள் சார்பில் வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வாழ்வில் ஒரு முக்கியமான நாள். அந்த நாளிலே உங்களுக்கு எனக்கு வாழ்த்து சொல்வது வாய்ப்பு கொடுத்த பள்ளி நிர்வாகம், தலைமையாசிரியர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் ஸ்டாலின் ஆசிரியை என்னுடன் 3 ஆண்டு ஒன்றாக சேர்ந்து படித்திருக்கிறேன். உங்களோட வேலையை உங்களை எப்பொழுதுமே நான் எறும்புக்கு சமமாக தான் ஒப்பிடுவேன். எறும்பு எப்படி சசன்னு நடந்து போறோம், அதே மாதிரி காலிமரிச்சு நீங்க சுறுசுறுப்பா அந்த பள்ளி வளாகத்திலே நடந்து கொண்டு மாணவர்களுக்கு சிறந்த முறையில ஒரு கல்வி போதிக்கணும். ஆசிரியர் நீங்க இந்த பள்ளி விட்டு செல்வது உண்மையிலே தமிழ் பள்ளிக்கு ஒரு பேரிழப்பு. அதுவும் குறிப்பா அது பிகேபி அந்த நேரத்துல உங்க மாஸ்க் எப்பொழுதுமே கலட்டாம மாணவர்களுக்கு முன் உதாரணமா இருப்பது இன்ன வரைக்கும் என் மனதை நெகிழ இருந்துச்சு. சோ இதுக்கு பிறகாவது நீங்க உங்கள் நலத்தை பார்த்துட்டு உங்கள் கணவருடனும் உங்கள் பிள்ளையுடன் சேர்ந்து வெளிநாட்டுக்கு சென்று உங்கள் பள்ளிய லீவ், அதாவது உங்களோட விடுமுறை அல்லது உங்களுடைய ரிட்டைர்மெண்ட்க்கு பிறகு நீங்க சந்தோஷமாக உங்க நாளை கழிக்க வேண்டும். பள்ளிக்கூடத்தை கொஞ்ச நாளுக்கு மறந்துவிட்டு வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கும் வரும். ஹாப்பி ரிட்டைர்மெண்ட் டீச்சர். உங்களுடைய உறவு எப்பொழுதுமே நம்மளோட நட்புறு என்றும் இருக்க வேண்டும். காளியம்மா, தேவிகா இரண்டுமே தெய்வங்கள் என்று கூறுவேன். ஒரு தெய்வம் இந்த தொழில் விட்டு சென்றுச்சு. இன்றைக்கு அடுத்த தெய்வமும் துபோங்கல் தமிழ் பள்ளி விட்டு செல்கிறது. உங்களுடைய கால் பதிவு எப்பொழுதுமே துபோங்கல் தமிழ் பள்ளியில் பெயர் சொல்லும். நீங்க ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர் டீச்சர். யூ ஆர் தி பெஸ்ட். களிம டீச்சர் பத்தி சொல்லணும் சொன்னா, டீச்சர் 1996 இப்ப நாட் மிஸ்டேக் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்க. சோ இப்போ 26 30 ஆண்டுகள் அவங்க இந்த பள்ளிக்கூடத்துல பள்ளி கொடுத்துட்டாங்க. களிம டீச்சர் எனக்கு தெரிஞ்சுட்டு அவங்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர். எப்படிப்பட்ட மாணவர்களையும் அவங்க உருட்டி தட்டி கொண்டு வந்துடுவாங்க. ஸோ யூபிஎஸ்ஆர் இந்த காலகட்டங்கள்ல ஒவ்வொரு ஆண்டும் யூபிஎஸ் மேத்தமேட்டிக்ஸ் 100% தான் கொடுப்பாங்க. அது குறைஞ்சதா எனக்கு தெரிஞ்சு சத்திரமே கிடையாது. ஓகே, அடுத்து ஜிபிகே ஹேமா நான் ஜிபிகே 1 இந்த காலகட்டத்துல என் கூட படிச்சுட்டு இருக்காங்க. மிகவும் கண்டிப்பானவர், மிகவும் கடமையில ரொம்ப கண்ணு கருத்துமா இருப்பாங்க. சில வேலைகள் நான் கூட ஏதாவது மாணவர்கள் பிரச்சனை வரும்பொழுது நான் சொல்லி பரவாயில்ல விட்டுலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த டீச்சர் அப்படி இல்லை. மாணவர் நல்ல ஆசிரியரா அவங்களும் இப்படிதான் இப்படிதான் இதுதான் அதுக்கான தீர்வு அப்படின்னு மிகவும் கண்டிப்பா இருப்பாங்க. அடுத்து மிகவும் சுறுசுறுப்பானவர். அந்த சுறுசுறுப்பு இன்றைக்கு வரைக்கும் அவங்க கிட்ட கொஞ்சம் கூட குறைஞ்சது கிடையாது. டீச்சரை ஒரு டீச்சரா சொல்றதை விட எனக்கு அவங்க ஒரு உடற்பிறவா ஒரு சகோதரி மாதிரி. நான் படிப்புரிஞ்ச காலகட்டத்துல அவங்க கூட நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம். சோ அந்த வகையில அவங்க நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க, நிறைய ஆலோசனைகள் சொல்லுவாங்க. சோ டீச்சர், தேங்க்யூ ஃபார் பீயிங் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். பணி ஓய்வு பெற போறீங்க. சோ நல்லா ரெஸ்ட் பண்ணுங்க, உங்களோட ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளுங்க, உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க வேண்டிக் கொள்கிறேன். நன்றி டீச்சர். வணக்கம் டீச்சர், எப்படி இருக்கீங்க? உங்கள் கூட லடாங் தபோங் தமிழ் பள்ளியில் ஒரு சில காலம் நான் வேலை செஞ்சுருக்கேன் டீச்சர். அந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்து கற்றுருக்கேன். உங்கள் வழிகாட்டலுக்கு உங்களோட எல்லா உதவிக்கும் நன்றி டீச்சர். உங்கள் சேவை இங்கே முடியல டீச்சர்.
நிறைய பிள்ளைங்களை நீங்கள் வந்து வழிகாட்டியிருக்கிறீங்க. அவங்களோட எல்லா நல்வாழ்க்கையும் அந்த உங்களோட சேவையில் அடங்கி இருக்குது. தொடர்ந்து டீச்சர், நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு எப்போதும் சந்தோஷத்தோடும் நல்ல உடல் நலத்தோடு இருக்கும்படியாக இறைவனை வணங்குகிறேன். வாழ்த்துக்கள் டீச்சர். பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்புவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான். இங்கு வருகை வந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமதி காளியம்மா ராமன் அவர்களுடைய பணி நிறைவு விழாவிற்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் இந்த வாழ்த்துறையை வழங்குவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலாவதாக இதன் ஏற்பாட்டு குழுவினருக்கு எனது வாழ்த்துதலையும் நன்றியையும் புலப்படுத்திக் கொள்கின்றேன். ஆசிரியர் திருமதி காளியம்மா அவர்களை 1997ஆம் ஆண்டு முதல் நான் அறிவேன். அந்த ஆண்டில் இந்த தபோத்தொடை தமிழ் பள்ளிக்கு தலைமையாசிரியராக பணியிட மாற்றம் செய்து வந்த பிறகு அவரும் சேர்ந்து பயணித்த அந்த காலம் மிக ஒரு அருமையான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டங்களிலே திபோங் தோட்ட தமிழ் பள்ளி மலாக்கா மாநிலத்தில் UPSR தேர்வில் சிறந்த அடைநிலை பெறுவதற்கும், குறிப்பாக 1998ஆம் ஆண்டுகளில் 100% தேர்ச்சியினை பெற்றதுக்கும், அதனைத் தொடர்ந்து 2-3 ஆண்டுகள் திபோங் தோட்ட தமிழ் பள்ளி சிறந்த ஒரு அடைவு நிலையை பதிவு செய்வதற்கும் சிறந்த ஒரு ஆசிரியர் குழுவினரில் இவரும் அடங்குவார். நன்னூலில் வகுக்கப்பட்டிருக்கின்ற வகையிலே சிறந்த ஆசிரியருக்குரிய அத்தனை பண்பு நலங்களையும் ஒருங்கே அமைய பெற்றவர் திருமதி காளியம்மா ராமன் என்று சொல்வதில் இந்த வேளையில மகிழ்ச்சி அடைகின்றேன். திருமதி காளியம்மா அவர்கள் கழிவோடு நல்ல பாச சூழ்நிலையில் இந்த மாணவர்களுக்கு பாடம் கற்பிப்பதில் வல்லவர். நல்ல திறனாய்வும் மற்றும் மற்ற எல்லா வகையிலும் சிறப்பான ஒரு ஆசிரியராக இருந்து இந்த திபோங் தோட்ட தமிழ் பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி இருக்கின்றார். பல தலைமை ஆசிரியர்களிடையில் இவர் வேலை செய்தாலும் கூட நெடியதொரு வாழ்க்கை பயணத்தில் இந்த திபோங் தோட்டத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தமது சேவையை இன்று அவர் நிறைவு செய்கின்றார். அதற்காக எனது மனமார்ந்த நன்றிதலை புலப்படுத்திக் கொள்கின்றேன். அவர்களுக்கு சிறந்த சேவைக்கான விருதுக்கு நான் சிபாரிசு செய்து அவருக்கு சம்பள உயர்வும் இந்த பள்ளியிலே கிடைக்கப்பட்டதற்கு நான் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து திருமதி காளியம்மா அவர்கள் பணி ஓய்வு பெற்றாலும் கூட சிறந்த ஆரோக்கியத்துடனும் செல்வ செழிப்புடனும் தமது குடும்பத்தாருடன் இனிதே வாழ்ந்து சிறப்பாக இருக்க வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை இந்த வேளையிலே உங்கள் சார்பாக மனமார்ந்து வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி. Hai, Assalamualaikum. Pada Cikgu Kalyama, saya ucapkan selamat bersara. Kenangan kita bersama-sama di SJKT Ladang Tebong tersemat rapi dalam ingatan saya. Saya ucapkan selamat bersara lagi sekali. Semoga Cikgu Kalyama berbahagia hendaknya dan sentiasa sihat di alam pasrahan kelak. Selamat maju jaya. Terima kasih. Happy retirement Kalima teacher. இந்த புதிய பயணம் இனிமையாக அமைய வாழ்த்துக்கள். சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. வணக்கம் திருமதி காளியம்மா ஆசிரியர் அவர்களே. அதற்கு முன்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நீங்க பணி ஓய்வு பெற போகிறீர்கள். ரொம்ப சுத்தமான தமிழ்ல பேசுறேன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு வராது. அதனால தொடக்கம் மட்டும் அப்படி சொல்லிட்டு மற்றது நான் நோமலான தமிழ்லயே சொல்றேன். அதாவது நம்ம காளியம்மா ஆசிரியரை எனக்கு ஏறக்குறை எத்தனை வரணும்னு சொல்றதுக்குள்ள 2008 அல்லது 2009 அப்பதான் அவங்க அறிமுகமானாங்க. அங்க அவங்க துணை தலைமை ஆசிரியரா இருந்தாங்க. இப்பொழுதும் துணை தலைமை ஆசிரியராகவே பணி ஓய்வு பெறுறாங்க. வாழ்த்துக்கள் திருமதி காளிமா ஆசிரியர் அவர்களே. நீங்க இந்த பூமிக்கு 60 வருடம் ஆச்சு. ஆனா எத்தனை வருஷம் நீங்க உங்களோட சர்வீஸ் இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா முழுமையா பூர்த்தி செஞ்சு நீங்க உங்களோட பணியை முடித்துட்டீங்க. அதனால மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்து இந்த ஓய்வு பெற்ற காலங்களும் சிறப்பா அமையும்னு நம்ம இறைவனை வேண்டிக் கொள்கிறோம்.
நன்றி. வணக்கம் காளியம்மா டீச்சர், எப்படி இருக்கீங்க? இறைவன் அருளால் என்றும் நலமாக இருக்கணும்னு வேண்டிக் கொள்றேன். சுய விருப்பத்தின் பேரில் பணி ஓய்வு பெற போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிந்த நேர்மையான கடுமையான உழைப்பாளி அப்படின்னு சொன்னா நான் உங்களை சொல்லுவேன். நீங்களும் அந்த லிஸ்ட்ல இருக்கீங்க. ஏன்னா கணித பாடம் உங்களுக்கு கைவந்த கலை, ரொம்ப சிறப்பாக சொல்லிக் கொடுப்பீங்க. அதற்கு ஒரு உதாரணம் வந்து என்னுடைய மகன் வந்து உங்ககிட்ட தான் வந்து படித்தார். ஸோ அவர் என்னட்ட அடிக்கடி சொல்லுவார், அம்மா அந்த கணக்கு பாடத்தில் நான் இவ்வளோ நல்லா செஞ்சேன் அப்படின்னா அதுக்கு காரணமே காளியம்மா டீச்சர் தானே. நீங்கள் மட்டும் இல்லை, அந்த காலகட்டத்தில் அந்த பள்ளிக்கூடத்தில் வேலை செய்த வேறு சில ஆசிரியர்களை, குறிப்பாக சசி சார், தேவிகா டீச்சர்லாம் அவருடைய லிஸ்ட்டில் உள்ளவங்க, சிறப்பாக படித்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக சொல்லுவார். அந்த பெருமையெல்லாம் உங்களை தான் சாரும். நீங்கள் ஒரு நேர்மையான ஆசிரியர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை. ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், பிள்ளைகளுக்காக எதுவும் செய்வீங்க. இன்னொன்று வந்து ரொம்ப நேர்மையானவங்க. ஸோ அதனால் இவ்வளோ காலம் உங்களுடைய கடுமையான உழைப்பை மாணவர்களுக்காக வழங்கியிருக்கீங்க. ஸோ இந்த பணி ஓய்வு உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சந்தோஷமா இருங்க டீச்சர், ஆரோக்கியமா இருங்க. கண்டிப்பா நேரம் கிடைக்கும்போது எங்கேயாவது சந்தித்தால் நலம் விசாரித்துக் கொள்வோம். நன்றி டீச்சர். டீச்சர் எப்படி இருக்கீங்க? டீச்சர் ஏறக்குறைய ஒரு 14 ஆண்டு காலம் நான் உங்க கூட நடத்தும் தமிழ் பள்ளியில சேர்ந்து பணியாற்றி இருக்கேன். அந்த காலகட்டத்துல டீச்சர் எனக்கு நிறைய உதவி செய்திருக்கீங்க, நிறைய வழிகாட்டி இருக்கீங்க. ஸோ அதுக்கெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் டீச்சர். இந்த பணி ஓய்வுக்கு பிறகு நீங்க ஆரோக்கியமாகவும் உங்க குடும்பத்தோட சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் டீச்சர். Miss you. Take care. Bye teacher. Happy retirement teacher. We love you. Hai Cikgu Kaliama, selamat bersara. Have a nice day. All the best. Happy year teacher. Happy retirement teacher. வாழ்த்துக்கள் டீச்சர். ரிட்டைர்மெண்ட் லைஃப்ல சந்தோஷமா இருங்க. மாணவர்களுக்காக எவ்வளோ அர்ப்பணிச்சிருக்கீங்க. ஓகே, டேக் கேர் டீச்சர். வணக்கம் டீச்சர். நீங்கள் பணி ஓய்வு பெறுவதுன்னு கேள்விப்பட்டேன். நானும் பணி ஓய்வு பெற்று நான் வீட்டில் இருக்கிறேன். இப்போ சந்தோஷமாக நான் இருக்கிற மாதிரி நீங்களும் பணி ஓய்வு பெற்று வீட்டில் சந்தோஷமாக இருந்து என்ஜாய் பண்ணுங்க டீச்சர். டீச்சர் எப்படி இருக்கீங்க? டீச்சர் முதல்ல உங்களுக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் நீங்க இல்லைன்னா எனக்கு மெட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு மெட்ஸ் அறவே பிடிக்காத ஒரு சப்ஜெக்டா இருந்துச்சு. ஸோ உங்களாலதான் இன்னைக்கு நான் மெட்ஸ்ல ஏ போடுற அளவுக்கு வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு நீங்க தான் காரணம். ஸோ உங்களோட இந்த ரிட்டைர்மெண்ட் இதுக்கப்புறம் ஒரு நல்லபடியா இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாப்பி ரிட்டைர்மெண்ட் டீச்சர். வணக்கம் டீச்சர். டீச்சர் ஹாப்பி ரிட்டைர்மெண்ட். டீச்சர் நல்ல ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல நான் ரொம்ப அடி வாங்குறதும் திட்டு வாங்குறதும் ஃப்ராக்ஷன் கணக்கு செய்ய தெரியாம அப்படி இப்படின்னு நீங்க சொல்லி கொடுத்ததை கத்துக்கிட்டு இப்ப கத்துக்கிறேன் டீச்சர். ஃப்ராக்ஷன் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு உங்களுக்கு தான் டீச்சர் நன்றி சொல்லணும். மிக்க நன்றி. வணக்கம் ஆசிரியை. 2004ஆம் ஆண்டு டீச்சர் கிட்ட வந்து நான் 6ஆம் ஆண்டு படித்தேன் யூபிஎஸ்ஆருக்கு. அப்போ நான் வந்து 5ஆம் ஆண்டுலையும் சரி 6ஆம் ஆண்டும் சரி நான் ஒரே மாணவன் தான். டீச்சர் வந்து என்னோட மேசைக்கு முன்னிக்கு நாக்களி போட்டு 1-to-1 டியூஷன் மாதிரி பாடம் நடத்துவாங்க. ஸோ அப்படி கற்றுக்கிட்டது தான் டீச்சர் கிட்ட. ரொம்ப நன்றி ஆசிரியை, உங்களுடைய கற்பித்தலுக்கு உங்களுடைய வழிகாட்டுதலுக்கு. பணி ஓய்வு பெறீங்க, வாழ்த்துக்கள் டீச்சர். ரொம்ப நன்றி டீச்சர். விஷிங் யூ a happy and fulfilling retirement. வாழ்க வளமுடன். ஹாப்பி ரிட்டைர்மெண்ட் டீச்சர். அழிவில்லாத கல்வி செல்வத்தை வழங்கியதற்கும் உங்கள் வழிகாட்டுதலுக்கும் அர்ப்பணிப்பிற்கும் உங்கள் முன்னாள் மாணவர்களை மனமார்ந்த நன்றி.